ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போல்லாம் இந்தியாவில் ஸ்கேமர்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டாங்க. முந்திலாம் நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அதை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கத்தியோ துப்பாக்கியோ கொண்டு வந்து அதை பயன்படுத்தி நம்மகிட்ட இருந்து பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அது மொத்தமாக மாறிடுச்சு. முன்னாடிலாம் நம்மக்கிட்ட இருக்கிற பணம் கையில் இருக்கிறதுக்கு பயந்து நம்ம பேங்கில் போட்டு பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு வந்திருந்தோம். அப்படி நம்ம பேங்கில் வச்சுருக்க பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு கொள்ளையர்கள் பயன்படுத்துறது கத்தியோ துப்பாக்கியோ போன்ற ஆயுதங்கள் எதுவும் கிடையாது. அவங்க எல்லாருமே பயன்படுத்துறது ஒரு செல்ஃபோன். ஒரு சின்ன செல்ஃபோன், அதில் சிம்மை போட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணி ஆயிரக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கில் இல்லை, கோடிக்கணக்கில் ரூபா கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம போட போகிற வீடியோஸில் எல்லாமே ஸ்கேம் எப்படி பண்ணுறாங்க, அந்த ஸ்கேமர்ஸ்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வீடியோவும், இதுக்கு முன்னாடி ஸ்கேமில் மாட்டினவங்க என்னென்ன கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோவும் தான் இருக்க போகுது. உதாரணத்துக்கு இப்போ சொல்லணும்னா, தங்கத்தெல்லாம் வச்சு ஸ்கேம் பண்ணாங்க முன்னாடி. எப்படின்னா, ஒரு பானை நிறைய தங்கத்தை கொண்டு வந்து இது எங்களுக்கு தோண்டும் போது கிடச்சிது, இந்த தங்கத்தை எனக்கு விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளும் ஓகே இது தங்கம் தானே செக் பண்ணுறதுக்கு அதுலேருந்து ஒரு பிஸ்கட் எடுத்துகிட்டு போய் நம்ம கடையில் கொடுத்து செக் பண்ணுவோம். அப்படி நம்ம செக் பண்ணும்போது பார்த்தா அது வந்து பியூர் கோல்டாக இருக்கும். சரி, இது வச்சிருக்கிறது கோல்டு தான், இந்த காயின் கோல்டு தான் சொல்லி அவங்க மிச்ச காயின் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து திரும்ப கடையில் கொடுத்து செக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஃபேக்காக இருக்கும். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, காயின் அவங்க கொடுக்கும்போது தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மிச்ச காயின்லாம் அவங்க கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுங்க, உங்கள் மேலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காசை கேட்டு வாங்கிட்டு அந்த காயினெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவருக்கு இதோட வேல்யூவை பற்றி தெரில அப்படின்னு சொல்லி இவங்க வாங்கிட்டு போய் கடையில் கொடுத்து பார்க்கும்போது இவங்க கொடுத்த பணம் எல்லாமே லாஸ். இப்படி தான் ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 1990 காலகட்டத்திலேருந்து 2009 2010 வரைக்கும் இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. இப்படி நடந்துக்கிட்டு இருந்த ஸ்கேம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஃபோன் கால் வழியாக ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தான் ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு இதில் லாட்ரி விழுந்திருக்கு, இந்த லாட்ரி அமௌண்ட் 2 கோடி ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்பாத ஆட்களை அவங்க விட்டுருவாங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்னு. நம்ப மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா, இந்த லாட்ரி நீங்கள் எடுக்கணும்னா குறிப்பிட்ட தொகை கட்டணும், ஒரு 5000 மட்டும் போட்டு விடுங்க, உங்களுக்கு அந்த லாட்ரிக்கான இது மொத்தமும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், உங்களோட லாபம் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே, இது வந்து 5000 ஏதாட்டு கன்வீன்ஸ் ஃபீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து அந்த 5000 வாங்கினதுக்கப்புறம் இந்த 5000 பத்தாது, உங்களுக்கு நாங்கள் இன்னும் ப்ராசஸிங் ஃபீஸ் நிறைய இருக்குது, ஸோ கூட ஒரு 10,000 போடுங்க, மொத்தம் 15,000 இருக்கட்டும், இதுவும் உங்களுக்கு அந்த 2 கோடி ரூபா வரும்போது உங்களுக்கு அதில் சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் 2 கோடி ரூபா வருது, இதில் 15,000க்கு நம்ம பார்த்தா முடியுமா அப்படின்னு சொல்லி 15,000 போட்டுருவோம். அதுக்கடுத்து நம்ம எவ்வளோ போடணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டுமே அவங்க எப்பவுமே நம்மகிட்ட போய் சொல்றாங்க தெரியும். எப்போ நம்மளுக்கு தெரிய வரும்னா, நம்ம கிட்ட எப்போ கொடுக்க காசு இல்லையோ அப்போ தான் நம்மளுக்கே புரிய வரும். இல்லை சார், நாங்கள் கொடுத்த காசு மட்டும் நீங்கள் திரும்பி கொடுங்க, எனக்கு இந்த லாட்ரி வேண்டாம், இந்த அமௌண்ட் வேண்டாம் நம்ம கேட்கும்போது அவங்க ஃபோன் காலை கட் பண்ணிட்டு ஃபோன் சிம்மை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி அவங்க இந்த ஃபோன் சிம்மை மாற்றுறதுக்குள்ளே நம்ம 100 கணக்கில் 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் ரூபாயை கொடுத்துருந்தாலும் அவங்கள நம்பி நம்ம வச்சிருக்கிறது அவங்களோட ஆதார் கார்டாக இருக்கும், ஃபோன் நம்பராக இருக்கும். இந்த ஆதார் கார்டை நம்ம எப்படி செக் பண்ணி பார்த்தாலுமே ஒரு ஃபேக்கான ஐடென்டிட்டியாக தான் இருக்கும். கிட்ட அவங்களோட ஃபோன் நம்பர் தான் இருக்கும். இந்த ஃபோன் நம்பரை பயன்படுத்தி நம்ம போய் சரி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், சைபர் கிரைம் போலீஸ் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த சிம் கார்டு வந்து வேற ஒரு ஆதார் கார்டில் வேற ஒரு ஆள் பேரில் இருக்கும். அந்த ஆள்கிட்ட போய் கேட்டால் நான் அந்த சிம்மை யூஸ் பண்ணவே இல்லைன்றவாரு. இதோட நமக்கு எதுவுமே இருக்கு. அதனால சைபர் கிரைம்லேயும் இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நமக்கு வேஸ்ட் தான். ஸோ எல்லாருமே அவேர்னஸோட இருங்க. நான் சொன்ன இந்த 2 கதைகளில் உங்களுக்கு எந்த கதை ஈஸியாக ஏமாத்துற மாதிரி தெரியுதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில் யாரோ ஏமாந்துருந்தாங்கன்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து மெசேஜ் போடுங்க. உங்களோட கதைகளை, அதாவது உங்களோட ஐடென்டிட்டி எல்லாமே சேஃபாக தான் இருக்கும், உங்களோட கதைகளை மக்கள்கிட்ட சொல்லி அவங்களும் அவேர்னஸாக இருந்துட்டு இனிமேல் யாரும் இதே மாதிரி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இப்படி நீங்கள் ஏமாந்த மாதிரி இன்னொருத்தர் இனிமேல் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நண்பர்களே, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேமர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு ஐடியாலஜி தான். அவங்க யூஸ் பண்ணுற கதைகள் பொய்கள் வேணால் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க பயன்படுத்துறது நம்மளோட ஆசையை மட்டும்தான். இப்போ நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்கள் 10,000 போட்டால் உங்களுக்கு 15,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம சரி 10,000 தானே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு 10,000 போடுவோம். அதை அவங்க 15,000 திரும்ப கொடுத்துருவாங்க. சரி, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டாலும் அதில் 50% லாபம் வருது, இல்லைன்னா 2 மடங்கு லாபம் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சரி ஓகே, அப்போ நம்ம கூட கொஞ்சம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ 10,000 போட்ட இடத்துல 20,000 போடுவீங்க. 20,000 போடும்போது உங்களுக்கு ஒரு 30,000 35,000 போல் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்தோன்னா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க, சரி நம்ம ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டு நம்ம லட்சத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடன் வாங்கி 1 லட்சமோ 2 லட்சமோ இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் அந்த காசை ரிட்டர்ன் பண்ணுவானா? பண்ணவே மாட்டான். நீங்கள் 2 லட்ச ரூபா போட்டிங்களா, இந்த 2 லட்ச ரூபாயை நீங்கள் திரும்ப எடுக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போடுங்க, இன்னும் ஒரு 50,000 போடுங்க, இன்னொரு 1 லட்ச ரூபா போடுங்க, 3 லட்ச ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் திரும்ப கிடைக்கும், நீங்கள் அப்படியே எடுத்துருங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லி இன்னும் ஆசை காட்டுவான்.
உங்களுக்கு ஓகே நம்ம 2 லட்ச ரூபாயை போட்டுட்டோம், இன்னும் ஒரு 50,000க்கு பார்த்தா முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போடுவோம். இந்த 50,000 போட்டதுக்கு அப்புறம் ஐயோ நீங்க போட்டு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, டைம் லேட் ஆயிடுச்சு, 2,50,000 போட்டீங்க, இன்னும் ஒரு 50,000 மட்டும் போடுங்க, இல்லைன்னா இன்னும் ஒரு 1 லட்சம் மட்டும் போடுங்க, ரெடி பண்ணி போடுங்க, அதுவும் இந்த டைமுக்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை ப்ரெஷர் பண்ணி பதட்டப்படுத்தி நீங்க கடன் வாங்கி எல்லாம் வந்து போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி நீங்க போட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பான், அவன் உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுவான். சப்போஸ் நீங்க வந்து இதுக்கப்புறம் என்னால் போட முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது, என்னால் முடியாது சார், தயவு செஞ்சு அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படின்னு நீங்க கேட்குற அந்த ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவன் அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டு அவன் சிம்மை ஆஃப் பண்ணிட்டு அவன் அப்படி காணாம போயிடுவான். இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆன்லைன் ஸ்கேமோட ஒரு ஐடியாலஜி. இவங்க வச்சிருக்கிறது தான், நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறோமோ அது வரைக்கும் அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. நம்மளால காசே கொடுக்க முடியலன்றப்போ நான் போட்ட காசு மட்டும் எனக்கு திரும்ப தாங்கன்னு நம்ம கேட்டால் அவன் காணாமல் போயிடுவான். இதுக்கப்புறம் நம்ம போய் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்ப்போம், அவனை தேடி பார்ப்பாங்க. ஆனால் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம்தான். இப்படி சைபர் கிரைம்லேயும் பல விஷயங்கள் இருக்குது. அது வழியாக நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம போய் நம்ம காசை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இருக்குல்ல, நமக்கே நம்ம காசு வேண்டாம், நம்ம வேற வேலையை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போயிடுவோம். இப்படி தான் பல மக்கள் அவங்களோட காசை பறி கொடுத்துட்டு தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல மாற்றுறது படிக்காதவங்க தான் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, படிச்சவங்களையும் ஏமாத்துறாங்க. ஸ்கேம்ஸ்ல நம்ம சப்ஸ்கிரைபரோ யாரோ ஒரு பொதுமக்கள் மாட்டிக்கிட கூடாது அப்படின்றதுக்காக அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. நாளைக்கு நம்ம சேனல்ல நான் போட போறது பெங்களூர் ஸ்கேம் அப்படின்ற ஒரு வீடியோ. அந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில் உள்ள ஒரு பிசினஸ் மேன் பெங்களூர் போய் சுமார் 5 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி லாஸ் பண்ணாரு, அவர் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் போலீஸ்ட்ட போய் ஹெல்ப் கேட்டதுக்கு போலீஸ் என்ன சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு சைபர் கிரைம் என்ன சப்போர்ட் பண்ணாங்க, அவர் அந்த ஸ்கேமரை பிடிச்சாரா இல்லையா அப்படின்றது எல்லாமே ஃபுல் டீடைலா நான் ஒரு வீடியோ ரெடி பண்ண போறேன். இந்த வீடியோக்காக நான் சுமார் 2 மாசமா இந்த கேஸ் ஃபைலை ரிசர்ச் பண்ணி ஃபுல் டீடைல் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸ்கேம்ஸ்னா இப்படிதான் பண்றாங்க, நம்ம இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல மாட்டிக்கிட கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சைபர் குற்றவாளிகள் பெண்களை மட்டும் டார்கெட் பண்ணி 50 லட்சம் 60 லட்சம் 80 லட்சம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த போனா சிலர் என்ன மாதிரி கமெண்ட் போடுறாங்கன்னா, அப்புறம் நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கிறீங்க, நீங்க போய் அவங்கள பிடிச்சு அவங்கள ஜெயில போட்டு இது மாதிரி குற்றங்கள் நடக்காம பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த குற்றவாளிகளை போய் கண்டுபிடிச்சு பணத்தை ரெக்கவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா 1,75,000 மனுக்கள் வந்திருக்குது. ஒருவேளை இந்த குற்றவாளி வெளிநாட்டுல நைஜீரியாவில் ஆப்பிரிக்காவில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனை எப்படி பிடிக்க முடியும், இன்டர்நேஷனல் போலீஸ் மூலமா தான் பிடிக்க முடியும். பிடிச்ச பிறகு அவன்கிட்ட எப்படி பணத்தை ரெக்கவர் பண்ண முடியும், அங்க அவன் அந்த பேங்க்ல ஏற்கனவே அதை வெளிநாட்டு வங்கிக்கு போயாச்சு. ஆனா இப்போ வெளிநாட்டுக்காரன் தான் இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்தியாவிலேயே வட மாநிலங்களில் சுமார் 35 ஊர்களில் எல்லாருமே இந்த குற்றங்கள் தான் பண்றாங்க. நூ அப்படிங்கிற இடம் இருக்கு, அது ராஜஸ்தான் பார்டர், அதுக்கு 3 ஸ்டேட் பார்டர் இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளிகேட்டட் வில்லேஜ். அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல ஜாம்தாரா அப்படிங்கிற ஒரு ஊரே ஒட்டுமொத்த டவுனே இந்த பெரிய மோசடி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு ஊர்ல போய் அவனை கைது பண்ணா இது நான் பண்ணலன்னு சொல்லுவான். அவனை 24 மணி நேரத்துக்குள்ள விசாரிச்சு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அவனுக்கு முதலாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். இவன் உண்மையை சொல்ல மாட்டான், பணம் எந்த வங்கியில் இருக்குன்னு சொல்ல மாட்டான். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸுக்கோ இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இதை ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் இந்த வீடியோ மூலமா அவங்க ஸ்கேம் ஆகாம தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அவங்க ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றது டிப்ஸும் நான் வரப்போற வீடியோல எல்லாம் சொல்றேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.